ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுடைய நம்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்பைனா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதில் எப்படி 1D அரே 2D அரே 3D அரேலாம் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த நம்பையை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் நம்பை அப்படி கொடுத்து ரன் பண்ணும்போது எரர் காட்டலைன்னா தான் இந்த இன்ஸ்டால் பண்ண நம்பை இன்க்ளூட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய்க்கிறேன். விண்டோஸ் ஆர் அழுத்தினா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் சிஎம்டின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய யூசர் நேமோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிப் இன்ஸ்டால் நம்பை கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதை நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும், அப்போ தான் இது இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே சமயம் இது வெரிஃபை பண்ணும், ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா ரெக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அந்த பேக்கேஜ் பாருங்கள், ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு இந்த பாத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கு. இப்போ இன்ஸ்டால் பண்ண நம்பை சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், நம்ம ரன் பண்ணும்போது இம்போர்ட் நம்பைன்னு கொடுத்து ரன் பண்ணும்போது அதில் மாடியூல் இஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு வரும் எரர். அந்த டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு இல்லையா பாத் C:, யூசர்ஸ் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம், இந்த பாத்துக்குள்ளே போயிட்டு நம்ம இன்ஸ்டால் நம்பை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம py-3-m இன்ஸ்டால் நம்பை கொடுக்கலாம். இது கொடுத்து என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இம்போர்ட் கொடுத்து ரன் பண்ணும்போது எரரை காமிக்கலையா அப்படின்ட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை நமக்கு வருது. இப்போ நம்பையோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இம்போர்ட் நம்பை npன்னு கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைலை. இதை நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு எந்த எரர் காமிக்கல. ஸோ நான் இம்போர்ட் பண்ண நம்பை வேலிட். அடுத்த வீடியோவில் இதோட எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.